ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கிளைமேட்லேயுமே இது கண்டிப்பாக சாப்பிடலாம். கஞ்சி தான் செஞ்சு காமிக்க போகிறேன், ஃபீவர் கஞ்சி. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம 3/4 கப் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அரிசிக்கு பதிலாக நீங்கள் சிறுதானிய அரிசிகள், குதிரைவாளி மோஸ்ட்லி எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்டு அது போக சிகப்பு கவுனி அரிசி உடச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அரிசி எடுத்துக்கோங்க. அது நமக்கு அந்த ஒரு ஃபில்லிங்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நம்ம பிரிஸ்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால்வாசி பாசிப்பருப்பு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ப்ளஸ் அந்த ப்ரோட்டீன் ரிச், அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். அது நோய் எதிர்ப்பு சக்தி பண்ணும். ஃபீவர் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நம்ம உணவு குழாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாத்தையும் ஆற்றும். சீக்கிரம் செரிமானம் பண்ண உதவி செய்யும். மோஷன்ஸ் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஜீரகத்தூள் நான் காமிச்ச ஸ்கூப்பில் 2 ஸ்பூனும், மிளகுத்தூள் 1 ஸ்பூனும் போட்டிருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேர்க்க வேணாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு நல்லா மேலே மிதக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ வைப்பீங்களோ அதுலேருந்து 2 விசில் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த சிகப்பு கவுனி அரிசியோ அல்லது இந்த சிறுதானிய அரிசிகளோ சேர்க்குறீங்கன்னா 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். ஜீரகமும் மிளகுத்தூளும் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். வயிற்றில் இருக்க புண்ணுங்களை ஆற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் குளிர்ச்சியும் கூட. அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அது போக மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனால் சேர்த்துக்கலாம். ஸோ அது கிருமி நாசினி. நம்ம ஃபீவர் டைமில் இருக்கக்கூடிய தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கஞ்சியில். நம்ம கஞ்சி தானேன்னு சீப்பாக நினைக்கிறோம். பட் கஞ்சி ஒன்று விதவிதமாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பை இரும்பு போல் நம்மளால் ஆக்க முடியும். எனக்கு ஃபீவர் டைம்லேயோ இல்லை லேசினஸ் டைம்லேயோ இல்லை எனக்கு ரத்த குறைபாடு இருக்க டைம்லேயோ ஒரு க்ரீனஸ் இருக்கும் போது நான் இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கும் போது ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சீசனுக்கு அவ்வளோ சீக்கிரம் செரிமானம் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் அடங்கினதுக்கப்புறம் உடனே கண்டிப்பாக மேஷ் பண்ணணும். இல்லாட்டினா குழந்தைங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் தொண்டையில் மாட்டுற மாதிரி இருக்கும். நான் சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நேரம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும், பாதி அளவு தண்ணி பாதி அளவு தேங்காய் பால் சேர்க்கும் போது நம்ம வயிற்றில் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்குவோம், மருந்துங்கள்லாம் எடுத்துக்குவோம். ஸோ அதனால் வரக்கூடிய புண்ணுங்களில் ஆற்றத்துக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதுபோக தாய்ப்பாலுக்கு ஈடானது தேங்காய் பால்ன்றனால நம்ம உடம்பு சோர்வை சீக்கிரமாக ரிலீஃப் பண்ணி விடும். ஸோ இந்த கஞ்சி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் அடுத்து ஒரு 2 மணி நேரம் நம்ம பிரிஸ்காக இருப்போம். ஸோ அந்த ஃபீவர் முடிகிற வரையும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி டைப்பில் கஞ்சிங்களாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீவர் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம தண்ணி தேவைக்கு ஆட் பண்ணி ஒரு கொதி வச்சுக்கலாம். ஏன்னா ஈவினிங் வரைக்குமே நமக்கு வரணும் அப்படின்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ஒரு கொதி வச்சுக்கிறது பெட்டர். அந்த 3 வேளையுமே அல்லது ஒரு 2 வேளை அந்த மாதிரி உங்களால் முடிகிற அளவுக்கு நீங்கள் இந்த கஞ்சியாகவே எடுத்துக்கும் போது ரொம்பவே சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்க. என் ஹஸ்பண்டுக்கு டெங்கு ஃபீவர் லாஸ்ட் இயர் வந்தபோது இந்த மாதிரி கொடுத்து தான் அவங்கள ரெக்கவர் பண்ணோம். சீக்கிரமாகவே கிளியர் ஆனிச்சு. கொத்தமல்லி தழை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி போடுங்க. இல்லைன்னா குழந்தைங்க யாராக இருந்தாலும் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. இந்த மிளகு ஜீரகம்லாம் கூட நம்ம தட்டி போடலாம், பூண்டு கூட. பட் அதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம தூளாகவும் நல்லா குட்டியாகவும் நறுக்கி போட்டு கொதிக்க வைக்கும் போது எல்லாம் வெந்துடும். ஸோ எல்லாத்தினுடைய சத்தும் சீக்கிரம் போகும், சீக்கிரம் உடம்பும் சரியாகும். இன்றைக்கி நான் கரண்டி ஆம்லேட் தான் போட்டிருந்தேன். நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு க்ரீமியான ரிச்சான ஃபுட்டுன்னு சொல்லுவேன். இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது சீப்பாக குட்டான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் சோர்வாக இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுங்க சோர்வு போய் நல்லா பிரிஸ்க் ஆகிடுங்க. இன்றைக்கி நான் ஊறுகாய் தான் வச்சுருக்கேன். இதுக்கு துவையலும் செய்வாங்க. நான் அதை இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஊறுகாய் எடுக்கும் போது இந்த சிட்ரஸ் ஊறுகாய், அதாவது நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன். லெமன் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், இந்த மாதிரியான ஊறுகாய் எடுக்கும் போது ஜுரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இன்றைக்கி கரண்டி ஆம்லேட்டும் ஆட் பண்ணியிருக்கோம்.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீவர் இல்லாட்டினாலுமே வாரத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ டேஸ்ட்டுக்காக செய்கிறீங்கன்னா சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கோசரம் செய்கிறீங்கன்னா கருப்பு கவனி அரிசி, குதிரைவாலி அரிசி, இந்த மாதிரி அரிசிங்கெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாப்பா தான் ஷூட் பண்ணால், அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் நிறையா இருக்குது. என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by later. Bye bye.